என்றும் மாறாததாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கும் போதும் அவரும் மன மகிழ்ச்சியோடு நம்மளை ஆசீர்வாதங்களை தர தெய்வனாக இருக்கிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்ற பாடலை கரங்களை தட்டி நம்ம ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனுக்காக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமது அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமது அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர். தேவனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டு சொல்லுங்க. நம்ம தேவனுக்கு எத்தனை நாமங்கள் உண்டு?
ஆயிரத்துக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு இல்லைங்களா? எவ்வளவு நாமம் சொல்லி துதிச்சாலும் அவர் போதாது. நம்ம பண்ற ஆராதனை எல்லாம் அவருடைய நாமத்துக்கு முன்னாடி, அவருடைய மகிமைக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. ஆனாலும் தேவன் நம்ம செய்கிற ஆராதனையில் இறங்கி வருகிற தேவனா இருக்கிற யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி நான் அவரை பாடுவேன் என்ற பாடலை கரைங்களை தட்டி தேவனை நோக்கி நம்ம உற்சாகமா நம்ம ஆராதிக்கலாம். மகிமைப்படுத்தலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன்.
இயேசு நல்லவர். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை பார்த்து, ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்காய் கொடுத்த பாக்கியம், எங்களுக்காய் கொடுத்த தயவு, ஆண்டவரே நீர் செய்ததெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செய்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை கனம் அடிச்ச வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர், எங்களை கனம் அடிச்சுகிறவர் நீர், எங்களை உயர்த்துகிறவர் நீர். உம்மை போற்றி கனம் அடிச்சுகிறோம். சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை கனமடிச்சுகிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மைகளை எதிர்பார்த்து நீங்க நன்றி சொல்லாதீங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த ஆயுசுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த ஆயுசுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாளை காணும்படியாக கர்த்தர் என் வாழ்க்கையில திட்டம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஏதோ இன்று நடக்கும்படியாய் திட்டம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு கனம் படைச்சுகிறோம், தகப்பனே உம்மை மகிமை படைச்சுகிறோம், மகிமை படைச்சுகிறோம், மகிமை படைச்சுகிறோம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதா. நல்ல ஒரு நிமிடம் நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. உம்மை கனமடிச்சுகிறோம், 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 கனமடிச்சுகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். துதிக்கு பார்த்திரர் நீ தகப்பனே. கனமடிச்சு, 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 மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவகுமாரா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கு போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கு போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க அப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கு போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கு போவேனா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே
இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவன். அல்லேலூயா. இந்த நாள் உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிங்கள், கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியான இந்த மாதம் இல்லையா? இயேசு நமக்காய் பிறந்த மாதம், இயேசு நமக்காய் வந்த மாதம். பிதாவானவர் நம்மேல் வைத்த அளவில்லா அன்பினாலே அவரோட ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தொரு மாதம் இல்லையா? அந்த மாதத்திலே உங்களை பார்ப்பது மிக மகிழ்ச்சி. சபை நடத்துகிற காரணம், துதிக்கிற காரணம், எல்லாத்துக்கும் காரணர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணர் யாரு? இயேசு ஒருவரே, நாம கிடையாது. அல்லேலூயா. நம்ம கிடையாது. நமக்காக சபை இல்லை, இயேசுவுக்காக சபை இல்லையா? அதனால நமக்காய் வந்த இயேசுவை தான் நம் கனப்படுத்தி அவரை மற்றும் போற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவத்தை போக்க வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்தன் இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எந்தன் இயேசுவா இருக்கிறார். நம்மள சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோம். பாவத்தை போக்கவே நல்ல கையை தட்டி மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்க பார்க்கலாம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவத்தை போக்கவே, பாவத்தை போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவாயை சுமந்தாரையா. சொல்லுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாய. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் ஆமென். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பன் உன்னை மறந்தாலும் சொல்லுங்க, பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாருங்க? என்ன கேட்டாருங்க? உள்ளத்தை கேட்டார். அல்லேலூயா. என்ன கேட்டாரு? உள்ளத்தை கேட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தங்கத்தை கேட்கவில்லை. சொல்லுங்க, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீங்க பாடுங்க, உங்களுக்கு பாடுங்க. அம்மா ரியா, சிஸ்டர் விஜய், நீங்க பாடிக்கங்க. டாக்டர் மதா பாடுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்திய கேட்கல, உன் ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க பார்க்கலாம். தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய இந்த பக்கம், இந்த பக்கம் ஜீவன் பாடுப்பா, பாடு சொல்லு. உள்ளத்தை கேட்டார். எதுல சொல்லு? ஜீவா ஆடி சொல்லு. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேடி போக சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தாரையா. ஓ சொல்லுங்க, நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுங்க, அவரை பார்த்து எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களை பார்த்து வருகிறவர் அல்ல கர்த்தர். அல்லேலூயா. ஆஸ்தியை பார்த்து வருகிறவர் அல்ல கர்த்தர். அல்லேலூயா. வருகிறார்னா அல்லேலூயா உள்ளத்தை பார்த்து வருகிறவராக இருக்கிறார். திறந்த உள்ளம் இருக்கும்போது அதை நிரப்ப வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே எந்த இயேசுவே என்று சொல்லலாமா? எந்த இயேசுவே மட்டும் நல்ல ஒரு நிமிடம் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை பார்த்து அவரை கூப்பிடும்போது அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே என்று அழைக்கும் போது, இயேசுவே என்று அழைக்கும் போது அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அவரை இறங்கி வந்து நம்மோடு கூட வாசம் செய்கிறவர், நமக்காக இறங்குகிறவர். அவரை பார்த்து உள்ளத்திலிருந்து பாடுங்க. எந்த இயேசுவே என்று சொல்லி நல்ல உள்ளத்திலிருந்து வரணும். வாயிலிருந்து பாடாதீங்க, உள்ளத்திலிருந்து பாடுங்க. அல்லேலூயா. இயேசுவே என்று பாடும்போது இறங்கி வந்து அவர் அக்கினியை போட வருகிறவர், அவர் ஆசீர்வதிக்க வருகிறவர், உன் சுமையை சுமக்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர். நீ தேட தேவையில்லை, நீ ஓட தேவையில்லை. கர்த்தர் உனக்காய் சகலவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து கூப்பிடுங்க பார்க்கலாம். எந்தன் இயேசுவே, நீங்க மற்ற பாடுங்க. நீங்க கூப்பிட்டதான் வருவார். பர்த்தலமே குருட உட்கார்ந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் போது கர்த்தர் என்ன காரணமாய் சென்று கொண்டிருந்தாரோ அந்த காரணத்தை நிப்பாட்டி வைத்து அந்த குரலுக்கு இறங்கி அவனுக்காய் சுகத்தை கொடுத்த தேவனா இருக்கிறார். அவரை கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, உள்ளத்தில் சொல்லுங்க, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே,
மாட்டார். சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தால், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மாலை மேல் இருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மாலை மேல் உள்ளத்தின் ஆழ்ந்தது இயேசுவை பார்த்து, எந்த மாட்டுகிறீங்க, தயவு செய்து எல்லாரும் பாடுங்க. கர்த்தர் எல்லாருக்கும் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். ஐசையா தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தர் சுகம் அவர் சோலில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். நமக்காய் கொடுத்த தேவனை கூப்பிடும் போது அவர் இறங்கி வருகிறவர். அவர் இறங்கி வருகிறவர். உன் கரம் பிடித்து நீ அதை தொடுதலை உணரும்படியான கரம் ஏன் இயேசுவிது. தாமஸ் கேட்கும்போது, ஆண்டவரே நான் உன்னை தொட்டு பார்க்கணும் என்று கேட்ட உடனே இயேசு கரங்களை குறித்து தொட்டு பாருன்னு சொல்லி கரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தவரா இருக்கிறார். எந்த இயேசுவே, பெரியவரை கனப்படுத்துங்க. நல்லா ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். போதாது, கர்த்தருக்கு நீங்க சொல்லுகிறது போதாது. கர்த்தர் இன்னும் விரும்புகிறார். உன் பொருளை விரும்பலங்க, உன் கை தட்டலை, உன் வாயில் வருகிற வார்த்தைகளும் கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறது உன்னை கிடையாது, உன்னை கிடையாது. நீ கை தட்டை அவரை கனப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ எப்படி இருக்கிற கர்த்தருக்கு பொருட்டு கிடையாதுங்க. அழகா இருக்கிறியா பொருட்டு கிடையாது, ஆஸ்தியா இருக்கிறியா பொருட்டு கிடையாது, வசதியா இருக்கிறியா பொருட்டு கிடையாது. கர்த்தருக்கு முக்கியமான காரியம் உன் வாயிலிருந்து வருகிற துதி. அந்த துதி எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த கால வேளையில கர்த்தர் அதை விரும்புகிறார். அவரை கனப்படுத்து, நல்ல சத்தமா உன் தொண்டை கிழியில அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்து. எதை வச்சு நீ பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாய், உன் குரலை வைத்து கர்த்தரை கனப்படுத்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகமே இறங்கி வரும்படியாக, பரலோகமே இறங்கி வரும்படியாக தேவன் வானம் திறந்து அவர் கரம் நீட்டி, கர்த்தாவே நீ செய்கிறவரா இருக்கிறேன், கர்த்தர் நீ செய்கிறவரா இருக்கிறேன். You are a manifesting God. ஆண்டவரே என்னை கனப்படுத்த வருகிறேன், என்னை ஆசீர்வதிக்க வருகிறேன். கையை தட்டி கனப்படுத்துங்க, கையை தட்டி கனப்படுத்துங்க, கையை தட்டி கனப்படுத்துங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல. அதோ வருகிறவரா இருக்கிறார், அதோ வருகிறவரா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க இறங்குகிறவரா இருக்கிறார். கையை தட்டி கனப்படுத்தி 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 கனப்படுத்தி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான்
தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி உன்னை தேடி வந்தவர்கள். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆண்டவரே, எங்களை தொடுகிறவர் நீர். கர்த்தர் தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் சமீபத்தில் இருக்கிறவரா இருக்கிறார். அவர் தூரமாய் இருக்கிறவர் அல்ல, உன் பக்கத்தில் இருக்கிறவரா இருக்கிறார். நீ கூப்பிட்டால் கேட்கிறவரா இருக்கிறார். அவர் காதை பொத்தி கொண்டு இருக்கிறவர் அல்ல, உனக்காய் திறந்து வைத்தவரா இருக்கிறார். அவர் காதை உனக்காய் திறந்து வைத்தவரா இருக்கிறார். உன் குரல் மெல்லிய குரலாய் இருந்தாலும் அது கர்த்தர் அண்டை போய் சேரும் போது அது அவருக்கு மிகவும் முக்கியமான குரலாய் கேட்கப்படுகிறது. நீ மெல்லிய குரலாய் பேசினாலும் உன் உள்ளத்தில் நினைத்தாலும் அது கர்த்தர் காதுக்கு, கர்த்தர் பார்வைக்கு பெரிய காரியமாய் தோன்றுகிறது. நீ கவலைப்படாத சகோதரி, என்னால ஜெபிக்க முடியல, என்னால வாயை திறக்க முடியல. கர்த்தர் சமூகத்துல வந்து பாடு, கர்த்தர் சமூகத்துல வந்து கர்த்தருக்காய் கண்ணீரிடு. உன் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறா, உன் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறா. அதற்கான பதில் தருகிறவர் அவர், அதற்கான பதிலை தருகிறவர் அவர். உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டா, உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டா. உன் தலையை நிமிர செய்கிறவர் அவர், உன் தலை நிமிர செய்கிறவர் அவர். அவர் வானாதி வானம் போற்றுகிற தேவனா இருக்கிறார். வானாதி வானம் போற்றுகிற தேவனா இருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து உன் சுமையை சுமந்து உன்னை லேசாய் மாற்றும்படியாக, உனக்கு லேசாய் மாற்றும்படியாக, உன்னை லேசாய் மாற்றும்படியாக கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். கர்த்தர் வருகிறவரா இருக்கிறார். நீ கவலைப்படாதே, நீ திகையாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த இம்மானுவேல் தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்டவர், உனக்காய் கொடுக்கப்பட்டவர் தான் அந்த இம்மானுவேலர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் கரம் பிடித்து நடத்துகிறவர். இம்மானுவேல் சாதாரண நடத்த மாட்டாரு, கரம் பிடித்து தான் நடத்துவாரு. ஒரு தகப்பன் எப்படியாய் பிள்ளைகளின் கரம் பிடித்து ஜாக்கிரதையா நடத்தி கொண்டு போகிறாரோ அதே போலதான் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவர். நம் கரம் பிடித்து நடத்தி போகிறவரா இருக்கிறார். உன் கரத்தை தேவனுக்கு நீட்டுமையாக, உன் கரத்தை தேவனுக்கு நீட்டுவையாக. ஆண்டவரே, என்னை பிடிச்சுக்கங்க அப்பா, சொல்லுங்க, என்னை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே, என்னை தருகிறேன் பிடிச்சுக்க ஆண்டவர். சொல்லுங்க, என்னை தருகிறேன் பிடிச்சுக்க ஆண்டவரே, என்னை தருகிறேன் பிடிச்சுக்க ஆண்டவரே. given to God, என்னை தருகிறேன் பிடிச்சுக்க ஆண்டவரே. எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்கு நீட்டு கரத்தை, எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்கு நீட்டு உன் கரத்தை. ஆண்டவரே, என்னை பிடிச்சுக்கங்க அப்பா, என்னை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. உங்க கரத்தை நீட்டு கர்த்தருக்கு சொல்லுங்க, அப்பா நான் வருகிறேன், என்னை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. feel the presence of God. ஆண்டவரே, நான் வருகிறேன், என்னை பிடிச்சுக்கங்க, என்னை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியா ஒப்பு கொடுத்த பிள்ளைகளின் கரத்தை விடாமல் காத்துக் கொள்கிறவர். நீ ஒப்பு கொடுத்து கரம் கொடுத்தின கர்த்தர் விட மாட்டார். நீ ஒப்பு கொடுத்து கரத்தை நீட்டும் போது கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் கண்டிப்பா உன் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பா உன் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். உன்னை உயரத்தை எடுத்துக் கொள்கிற அளவுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உன்னை நடத்துகிறவர் நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தகப்பனே, வந்த மக்களை ஆசீர்வதிங்க, பலவீனமாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவள் மேல் இருப்பதாக. என் சபையை ஆசீர்வதிங்க, சபைகளின் சேவைகள்
தேவைகளை சந்திங்க. இந்த கிறிஸ்மஸ் மாதம் நாங்கள் சந்தோஷமா இருக்க தேவன் நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்கு நன்றி ஆண்டவரே. பிசாசு இந்த சபைக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், வாய்க்காமல் போகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சபைக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் என்ன ஆகட்டும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், வாய்க்காமல் போகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். நாங்கள் உயர ஏழுமைகளை பிரயோஜனப்படுத்துங்க தகப்பனே. சபை முழுவதும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, Where is the one who has been born King of Jews? We saw a star in the east and have come to worship him. ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். When he had called together all the people's chief priests and teachers of the law, he asked them where the Christ was to be born. அதற்கு அவர்கள், யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அது என்ன என்றால், But you, Bethlehem, in the land of Judah, are by no means least among the ruler of Judah, for out of you will come a ruler who will be the shepherd of my people Israel. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, He sent them to Bethlehem and said, go and make a careful search for the child. As soon as you find him, report to him, so that I too may go and worship him. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. When they saw the star, they were overjoyed. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோனிடத்திற்கு வந்து திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவர்களின் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை என்ன செய்ய வந்தோம்? பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜாஸ்தி பேச போகிறதில்ல, ஏன்னா இன்னைக்கு செய்தி கூட இந்த 2ஆம் அதிகாரம் தான். அதனால சின்ன இந்த ஒரு வசனம் மட்டும் நான் உங்களோட கூட சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக இல்லையா. என்ன செய்ய வந்தாங்க சாஸ்திரிகள்? பணிந்து கொள்ள வந்தாங்க. என்ன செய்ய வந்தாங்க? பணிந்து கொள்ள வந்தாங்க. யாரை தேடி வந்தாங்க? கிளீனா படிங்க. யூதருக்கு ராஜாவாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை போய் கேட்டாங்க? ஏரோதை போய் கேட்குறாங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, சாஸ்திரிகள் யாரை போய் கேட்குறாங்க? ராஜாவை எங்கே தேடினாங்க? ஏரோது வீட்டில் போய் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அப்படி நினச்சிக்கினாங்க, ராஜாவாய் பிறக்கிற எங்கே பிறக்கணும்?
அரண்மனையில் தான் பிறக்கணும் சொன்னையா? போன வாரம் உங்க பார்த்து செய்தி கொடுத்தாரு தானே? என்ன கொடுத்தாருங்க? ராஜா எங்கே பிறந்திருக்கலாம்? அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆனால் எங்கே பிறந்தாரு? மாற்றுக்கொட்டையில் பிறந்தார். அல்லேலூயா. ஏன் பிறந்தாரு? எனக்காகவும் உனக்காகவும் பிறந்தார். நான் போய் பார்க்கும்படியாக. நான் ராஜா வீட்டுக்கு போக முடியாது, என்னை துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஏழை வீட்டுக்கு போனால் என்னை எடுத்துக்கொள்வாங்க இல்லையா? அதற்காக தான் இயேசு அந்த வீட்டில் போய் பிறந்தார், நான் எல்லாரும் போய் சந்திக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த ராண சாஸ்திரிகள் ஏறுவதை பார்த்து கேட்குறாங்க, எங்கே இஸ்ரவேலுக்கு பிறந்த ராஜா எங்கே என்று சொல்லும்போது அவருக்கு பயம், ஷாக் ஆகிடுச்சு. அல்லேலூயா. நான் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி இன்னொரு ராஜா வர முடியும் என்று சொல்லி அவன் அண்ணா சொல்கிறான், நீங்கள் அப்புறமா போய் தேடி பாருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் எதற்காக வந்தோம் தெரியுமா? நான் போய் அவர் என்ன செய்யலாம்? பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். இல்லை படிங்க லாஸ்ட் லைன். நாம் we saw his star ஈஸ்ட், இந்த நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாஸ்திரிகள் அவர் என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க என்று சொல்லி நம்ம செய்தி பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன செய்தாங்க? பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. they came to worship. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, we saw a star in the east and have come to worship him. அவரை பணிந்து கொள்ளும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. எதற்காய் வந்தார்கள்? ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேறு எந்த காரணமும் பெருசு கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயம் பிரதானமான காரணம் கிடையாது நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் வருகிற நீ முதல்ல செய்ய வேண்டியது என்ன? பணிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நீ டீட்டெயிலாக போய்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ டீட்டெயிலாக போய்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல நீ வந்துட்டு நான் கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யுங்க? பணிந்து கொள். பயபக்தியோட உட்காரணும். கர்த்தர் சபைக்கு வர நீங்கள் பயபக்தியோட உட்காரணும். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அந்த பாஸ்டரே திட்டினார். பாஸ்டர் யாரை திட்டினார்? பாஸ்டரே திட்டினார். அந்த பாஸ்டருக்கு ஒருத்தர் நானும் திரும்ப சொன்னார், மோசே எங்கே போனாராம்? சீனாய் மலைக்கு. கர்த்தர் என்ன சொன்னார் மோசேக்கு? பாதரட்சை என்ன செய்? கழட்டி விடு என்று சொல்லி அந்த பாதரட்சை கழட்டி விட்டு தான் அந்த உள்ள கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ளே வரும்படியாய் கர்த்தர் மோசையே அந்த பாஸ்டர் அவ்வளோவா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு ரொம்ப வைராகியமாக சபைக்கு உள்ளே வந்துட்டோன்னே எதை கட்டிட்டு வரணும்? பாதரட்சை கட்டிட்டு வரணும். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜம்முன்னு ஷூவை போட்டுன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போட்டின உடனே அங்கே இருக்கிற பாஸ்டர் அந்த பாஸ்ட்டுக்கு ஷூ போட்டுன்னு போனால் பிடிக்காது, அங்கேருந்து திட்டுவாருன்ட்டு நான் சீனியர் பாஸ்டர் அங்கே இருக்கிற 4-5 பாஸ்டருங்கெல்லாம் குடுன்னு ஓரத்தில் போய் அந்த ஷூவை கட்டி வச்சுட்டு உக்காந்துட்டோம். அதனால் இந்த திருமணத்துக்கு வந்த எல்லா மக்களும் பட்டு போடைய போட்டுக்கு நல்ல ஜங்கன்னு இவ்வளோ ஹைட்டுக்கு ஈல்ச்சை போட்டுன்னு உள்ளே உக்காந்தாங்க. அவர் வந்துச்சு பாரு கோவம். அல்லேலூயா. மெசேஜை கொடுக்கல, நல்லா திட்டி விட்டார். அல்லேலூயா. அது யோசித்தேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு நல்லவா. ஆமேன். போன வாரம் என்ன பார்த்தோம்? இயேசு எனக்காய் கொடுக்கப்பட்டார். அப்புறம் பயப்படாதே. அப்புறம் மரியாதையும் யோசிப்பையும் பார்த்தோம். அவர் எப்படி கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. இயேசு நமக்காய் பிறந்தா. அல்லேலூயா. பயப்படாதே. இயேசு நமக்காய் பிறந்தா. பயப்படாதே. தேவனோட ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கீழ்ப்படையணும். நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம சபைக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படையலைன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்ன நடக்கும், எப்படி ஆகும் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மரணம் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அல்லேலூயா. மரணம் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. எனக்கு கூட வேலை செய்து கொண்டு இருந்தவன் திடீர்னு நேற்று போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை அவன் ஆஃபீஸில். நான் கேட்குறேன் எங்கே காணானவனே? இல்லை ஆக்சிடெண்ட்டில்
செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பெரிய பணக்காரன், மைசூரில் பெரிய பணக்காரன், நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, பெரிய பணக்காரன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகும்போது மும்பாய்க்கு போயிருக்கிறாப்புல, காரில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில். ரொம்ப கேட்கவே ரொம்ப துக்கமாக இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், அப்போ அந்த சமயத்தில் கர்த்தர் நமக்கு இந்த நாளை பார்க்கும்படியாக கர்த்தர் வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதற்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும், எவ்வளவு பயபக்தியாக கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும். யாருன்னா இங்கே இருக்கிறவங்க உயிரை காப்பாற்றிக்க முடியுமா? உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் எடுக்கணும்னு இருந்தால், சின்ன பிள்ளை உட்காந்து எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறான், எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கும்போது அப்படியே சாய்ஞ்சி அப்படியே உயிர் போயிடுது. சின்ன குழந்தை தான், 12 years old. இப்போ ரொம்ப நாளாக இந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்க்கல. ஆனால் இப்போது வருகிற காலத்தில் இந்த மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இப்படியான மரணங்களை பார்க்குறேன். இந்த சிவராஜ்குமார், அவர் புனித் ராஜ்குமாருக்கும் நல்ல ஜிம் பாடி, அவரும் அந்த மாதிரி அநேக மரணங்களை அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு வரேன். அநேக மரணங்கள். நல்ல வேலைக்கு போயிருந்துருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடினுக்கிறாங்க, திருமணத்தில் டான்ஸ் ஆடுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் இருக்கிறாங்க. இருக்கிற போதே அவங்களோட ஜீவன் அவங்கள விட்டு அப்படியே பிரிந்து போகுது. எப்போ போகும் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவனை நீங்கள் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? நல்லா அலங்கரிச்சுக்கின்னு இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு என்ன பண்ணணும்? பயந்த நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இது கொடுத்தீங்க. கர்த்தர் யாருன்னா ஒரு சப்போஸ் அன்பையா ஒரு பரிசு எனக்கு கொடுக்குறாரு, கொடுத்துட்டு இதை பார்த்துக்கங்கன்னு சொன்ன, நான் என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். ரோட்டில் விட்டுற முடியுமா? அநேக ஜீவன் ரோட்டில் விட்டுக்கிறோம். அநேகர் ஜீவன் உங்கள் வாழ்க்கையை ரோட்டில் விட்டுக்கிறீங்க. வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் போக்கெல்லாம் ரோட்டு போக்காக இருக்கு, உலகத்தின் போக்காக இருக்கு. வேண்டாம். கர்த்தர் என்னை திரும்பி வா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஜீவனை கர்த்தருக்காய் நீ சரியா பாதுகாக்கணும். கரெக்டா? பின்னால் இருக்கிறவங்க கரெக்டா? கர்த்தர் தானே உனக்கு ஜீவனை கொடுத்தார், அதை நீங்க தான் சரியா பாதுகாத்து கொண்டு கொடுக்கணும் அவருக்கு. மீண்டும் நீங்க இப்படியா நீங்க நடந்துக்கினீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கண்டிக்கிறவரா இருக்கிறா, உன்னை கேட்கிறவரா இருக்கிறா. நான் கொடுத்ததை நீ என்ன கனப்படுத்தும்படி, ஆனால் உனக்குன்னு நீ வாழ்ந்து வருகிறாயே, ஏன் என்ன பதில் கொடுப்ப? முடியாது, பதில் கொடுக்க முடியாது. அது ஏற்ற பதிலா இருக்காது. என்ன சொன்னாலும் ஏற்ற பதிலா இருக்காது. ஆகாய பறவைகளை பார், அவர்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. பரமபிதா அவர் என்ன செய்யறாருங்க? அனுதினம் ஆகாரத்தை கொடுத்து அந்த பட்சிகளை கர்த்தர் போஷிக்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. அவைகளே கர்த்தர் போஷிக்கும் போது கர்த்தர் நம்மை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நடத்துகிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் சுவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லுங்க. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே,
ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு. சொல்லுங்க ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாற்றி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாற்றி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வருந்திடும் அருகிரி தோன்று முன் வாய்க்காலாய் வருபவரே நான் வருந்திடும் அருகிரி தோன்று முன் வாய்க்காலாய் வருபவரே. சேர்ந்து சொல்லுங்க ஆராதனை 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 சொன்ன சொல்லை ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் சொல்லுங்க ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. சொல்லுங்க ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். சொல்லுங்க ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கையை தட்டி தேவ நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் முந்தானேத்து என்னோடய பழைய ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் அஜித்தும் ஜெய்சனும் போயிருந்தோம். அங்கே போகும்போது நம்ம துரத்தி விட்டுட்ட இடம் இல்லையா, நம்மளை துரத்தி விட்டுட்ட இடம், பிளான் பண்ணி நம்மளை தூக்கிட்ட இடம். ஆனாலும் அங்கே இருக்கிற மனிதர்கள் என்னை கூப்பிட்டார்கள். மேனேஜர் சுனிலும் கூப்பிட்டு வா அப்படின்னு. சரி நானும் போனேன். அங்கே போன இடத்துல தான் நான் யாருன்னு கர்த்தர் மீண்டும் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. போன இடம் வந்து என்னை ஏமாற்றின இடம். அல்லேலூயா. போன இடம் என்னை ஏமாற்றின இடம், என்னை துரத்திட்ட இடம். நான் அங்கே போகும்போது எல்லாம் என்னை பார்க்கும்போது எப்படி இருக்கும், பாவமாக தெரியும். பாவம் எல்லாம் வேலை பண்ணால் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் பாவமாக அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்களெல்லாம் வந்து என்ன நம்ம சொன்னாங்க, சார் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம், சார் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம், விடாமல் பார்க்குறோம், அந்த மெசேஜ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊக்க வைக்குது. என்னை துரத்துன ஒரு மேனேஜர், அவன் என்னை துரத்துன ஒரு மேனேஜர். அவள் வந்துட்டு ஐம் சாரி, ஐ பீன் சீயிங் யுவர் மெசேஜஸ் எவ்ரி வீக். எல்லா வாரமும் உன் மெசேஜை நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அண்ட் தோஸ் மெசேஜஸ் எனக்கு வழி நடத்துது. தோஸ் மெசேஜஸ், அந்த வசனங்கள், அந்த பேச்சு, உன்னோட திறமை என்னை வந்து ஊக்க வைக்குது. we missed you நாங்கள் என்ன பண்ணாங்க, we missed you. நான் யோசிச்சேன், ஆண்டவரே எங்கே நமக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலயே என்னை நிற்க வச்சிங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல எனக்கு இடம் இல்லைனாங்க அந்த இடத்துல எனக்கு கொண்டு போய் அவனுங்களை போல நிற்க வைக்கல, அவங்கள வித்தியாசமாக நிற்க வச்சார். அல்லேலூயா. அந்த இடத்துல இவர் வந்திருந்தாங்க, பால் தங்கையா வந்திருந்தார், பால் தங்கையோட மகன் வந்திருந்தார். அந்த இடத்துல நான் என்னையும் கூப்பிட்டாங்க ஸ்டேஜில். தொர்த்திட்ட ஒருத்தனை ஸ்டேஜில் இருந்து கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேண்டாம் என்ற தள்ளப்பட்ட கல்லு தான்
மூளைகள்லாம் மாறி என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு, ஆனால் அவங்க கூப்பிட்ற டைமில் நான் இல்லைங்க. அஜித் மட்டும் தான் என்னை தேடினுக்கிறான். எங்கள் அண்ணா கூப்பிட்றாங்க, எல்லாம் கத்துறாங்க, ஜான் 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 கத்துறாங்க, நான் இல்லை. ஏன்னா என் கூட வேலை பண்ண பிள்ளைங்கள்லாம் என்னை கீழே அவங்க பேக் கொண்டு போய், சார் நான் இங்கே உட்காடுறேன், சார் நான் இங்கே உட்காடுறேன், சார் நான் இங்கே உட்காடுறேன். அந்த பசங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் என்னை கட்டிப்பிடிச்சு அப்படியே கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு மேன்மையை வைக்கிறா. எந்த இடத்துல நம்ம சரீரமோ அதே இடத்துல தான் கர்த்தர் நம்ம உயர்த்துக்கிறவராக இருக்கிறான். அதுதான் அந்த இடத்துல போய் நான் கற்றுக்கின ஒரு விஷயம். அலையிலூயா. வேற யாருன்னா இருந்தால் ஒருத்திட்டு இடத்துக்கு நான் ஏன் போகணும்? அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு வாய்க்காலை திறப்பவராக இருக்கிறார். அலையிலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் வாய்க்காலை திறப்பவராக இருக்கிறார். அலையிலூயா. அந்த இடத்துல நல்ல ஒரு பேச்சு இருந்தது, ஒரு ஊழியம் இருந்தது, நல்ல ஒரு என்னோட புதிய பாடலெல்லாம் அங்கே பாடினேன். அவர்களும் கேட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அலையிலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அலையிலூயா. நம்ம வெயிட் பண்ணணும். என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். நீங்கள் ஓடக்கூடாது. அலையிலூயா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. நீ ஓடினா நீ சுஸ்தாய் விழுந்துருவ. கர்த்தரோடு கூட ஓடு, கர்த்தர் தாங்குவார். அலையிலூயா. கர்த்தரோடு கூட ஓடு, கர்த்தர் தாங்குவார். நீ ஓடாது. when you run on your strength you will fall. உங்கள் பெலத்திலால் நீ நடந்து ஓடினா நீ கீழே விழுந்துருவேன். ஆனால் கர்த்தரோடு கூட ஓடு, கர்த்தர் உன்னை தாங்குவார். அலையிலூயா. அலையிலூயா. கர்த்தருக்கு நன்றி. அந்த ஆஃபீஸை கூட நீங்கள் ஜெபிங்க. நம்ம பிள்ளைகளும் அங்கே வேலை செய்யுது. ஆகாஷ் அங்கே வேலை செய்கிறான், அப்புறம் மனோஜ் வேலை செய்கிறான். இன்னொரு ஆசிரியர் சொல்லிட்டா, போன வருஷம் நானும் ஆகாஷும் அந்த இடத்துக்கு போனோம். யாருக்கு வேலை கிடைச்சிச்சு? அவன் சாட்சியே சொல்ல மாட்டேங்கிறான், ஊமை மாதிரி நின்றுக்கிறான். அலையிலூயா. அந்த இடத்துக்கு நானும் ஆகாஷை கூட்டின்னு போனேன். அந்த ஆஃபீஸ்க்கு போன அன்னைக்கே ஆகாஷ்க்கு வேலை அங்கே கிடைச்சிது. இந்த வாரம் நான் அஜித்தை கூப்பிட்டு போனேன். அலையிலூயா. 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 என்ன டீக்கன் கிடைக்கணுமா கிடைக்கூடாதா? கிடைக்கணுமா கிடைக்கூடாதா? அஜித்துக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த ஒரு வேலை அஜித்துக்கு ஐடி சப்போர்ட் வேலைக்கு வந்து நாங்கள் அங்கேயே உட்காந்து அங்கேயே ரெஸ்யூம் அனுப்பிச்சு அங்கேயே பேசி அவனே அந்த ஐடி மேனேஜரை கூப்பிட்டு சொன்னேன், என் தம்பி தான்பா, அவன் ஒரு தம்பி இவன் ஒரு தம்பி, அவன் எல்லா தம்பிங்க தான். இவ்வளோ தம்பிகள் அவனுக்கு. ஆமாப்பா இவ்வளோ தம்பிங்க, இந்த பிள்ளைக்கு வேலை எது தான் பண்ணணும், சரி நாங்கள் எதாவது செய்து தரோம். அதனால் அஜித்துக்கும் அலையிலூயா. அலையிலூயா. வனாந்திரத்தில் தான் வாய்க்காலை ஏற்படுத்துகிறவர் அவர். அலையிலூயா. எனக்கு இல்லைன்னா கூட நம்மளுக்காய் செய்கிறவர் அவர். ஏன்னா எனக்கு பெருசாக தராரு, உங்களுக்கு ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 3 விஷயத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். வெள்ளை போலன்னா என்ன தெரியுமா? வெள்ளியா? சோத்திரம் மூப்பரே. வெள்ளை போலம்னா என்ன சொல்லுங்க? மண்ணாவா? சாப்பிடுறதா? சொல்லுங்க. வேற யாருன்னா? சிஸ்டர் ஞான நீங்க சொல்லுங்க. ஆமா, பிசின். அந்த முருங்கை மரத்துலேருந்து ஒழுங்கும் பார்த்தீங்களா? என்னது அது? பிசின். அதுதான் அது. வெள்ளை போலம் அதுதான். அந்த மாதிரி இடத்துலேருந்து இது வந்து ரொம்ப மிகுந்த விலை உயர்ந்த ஒரு பொருள். எது? இந்த வெள்ளை போலம். இது எதற்காக பிரயோஜனப்படுத்துகிறாங்க? இப்போ ஒரு தைலம் தயாரிக்க, சரியா? இது எதுக்காக பிரயோஜனப்படுத்துகிறாங்க? தைலம் தயாரிக்கிற ஒரு பொருளை கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்கு ஏன் கொடுத்தாங்க? அதுவும் கொடுத்தவங்க அதை எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க? போகிற வழியில் மரத்துலேருந்து பிச்சை எடுத்துன்னு போய் கொடுத்தாங்களா? இல்லைன்னா கீழே இந்த பொறுக்கினதை போய் கொடுத்தாங்களா?
இல்லை பாக்கெட்டில் விட்டு நல்லா நோண்டி இருக்கிறதுல சின்ன பீஸாக எடுத்து கொடுத்தாங்களா? இல்லைங்க. இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க சொல்லுங்க? படிங்க, அதில் சொல்றாரு எப்படி படிக்கிறாங்க, எப்படி கொடுக்குறாங்க. அவர்கள் மரியாதை கண்டு இல்ல 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 சாஷ்டாங்கமாய் இல்ல இல்ல 11 தான் படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அல்லேலூயா. கவனிங்க, எங்க அல்லேலூயா எது எங்க எடுத்து கொடுத்தாங்க? அத்தை தங்கள் பொக்கிஷத்தை திறந்து. பொக்கிஷத்துல என்ன வைப்பீங்க? நகை நட்டு போல்ட்டு இல்லையா? நகை நட்டு போல்ட்டு எல்லாம் வெயிட்டான பொருள் என்ன செய்வீங்க? பொக்கிஷமா அத்தை செய்து வச்சிருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவை காண சென்றவர்கள் சும்மா சாதாரணமா ஒரு பொருள் எடுத்துன்னு போலங்க, தங்கள் பொக்கிஷத்தை வைத்து இருக்கிறவர்களை திறந்து, அந்த தங்கள் பொக்கிஷத்தை திறந்து அதுல இருந்து மிகவும் விலை உயர்ந்த, சொல்லுங்க என்னதுங்க? மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு யாரை பார்க்க சென்றாங்க? இயேசுவை பார்க்க சென்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு தாயார் தெரியும். அந்த தாயார் எப்படி அவங்க காணிக்க கொடுக்குறாங்க என்று சொல்லி எனக்கு ஒரு முறை சொன்னாங்க. எப்படி அவங்க காணிக்க கொடுக்குறாங்க என்று சொல்லி எனக்கு ஒரு முறை சொன்னாங்க. அவங்க சரி ஆண்டி எப்படி யூ ஹவ் ஐ ஆஃபர்னாங்க. நான் சொன்னேன், என்ன கொடுப்பீங்க? 10ல் ஒரு பங்கு கொடுப்பீங்க, 10ல் ஒரு பங்கு நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, கிடையாது, 10ல் ஒரு பங்கு நான் கொடுக்கறது கிடையாது, நான் கர்த்தருக்கு எல்லாமே கொடுக்குறேன். நாங்கள் கர்த்தர் என்ன செய்கிறேன்? எல்லாமே கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் எனக்கு எல்லாமே திருப்பி தராராம். ஆமேன். அவங்க என்ன சொன்னாங்க? நான் கர்த்தருக்கு எல்லாமே கொடுக்குறேன், கர்த்தருக்கு எல்லாமே திருப்பி தரா. யோசனை எப்படி ஆண்டின்னு ஐ டோன்ட் நோ. அந்த ஆண்டி எப்போ அந்த ஆண்டி வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஆஃபரிங் இல்லாமல் வந்தது கிடையாது. நான் ஆஃபரிங் இல்லாமல் நாங்கள் வந்தது கிடையாது. போனால் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு கொடுப்பாங்க, காஸ்ட்லியான விஷயங்களை கொடுப்பாங்க. நான் யோசிச்சுது, டெய்லி இந்த வீட்டுக்கு போகலாமே, அவ்வளவு விருப்பம். செல்வாக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க சொன்ன விஷயம், from the day I started to earn, I gave completely to God. கர்த்தருக்கு என்னோட பொக்கிஷத்திலிருந்து தான் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு நான் கொடுப்பேனே தவிர மிச்சதை நான் என்ன பண்ண கர்த்தருக்கு கொடுக்கறது கிடையாது. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரா? அவர் புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சு உன்னோட பொக்கிஷத்திலிருந்து நீ கர்த்தர் எடுத்து கொடுக்கறன்னா அப்போ அவர் எதுலேருந்து கொடுக்கணும்? அப்போ உன் பொக்கிஷம் பெருசா, அவர் பொக்கிஷம் பெருசா? புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சுன்னா கை தட்டுவாங்க. புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கை தட்டுவாங்க. நீ கை தட்டலன்னா உனக்கு எங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முழுசா கர்த்தருக்கு என்று நீ கொடுக்கும்போது, உன் பொக்கிஷத்துல இருந்து நீ கர்த்தருக்கு கொடுக்கும்போது, அவர் எதுல இருந்து கொடுக்கிறாருங்க? அவர் பொக்கிஷத்திலிருந்து கர்த்தர் திறந்து தருகிறவரா இருக்கிறார். அது கொடுத்தா உன் இடம் போதாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்தா உன் இடம் என்ன ஆகாதுங்க? போதாது. அல்லேலூயா. நீ போதாத அளவுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னா உன் உள்ளத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கர்த்தருக்கு திறந்து கொடு முதல்ல. அல்லேலூயா. He needs your heart. 2 வகையான பரிசு உண்டு. ஒன்று பொலைட் பிரைஸ், ஒன் பிரைஸி பிரைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொலைட் பிரைஸ்னா என்ன? தாழ்மையுள்ள ஒரு பரிசு. என்னதுங்க? இதுதான் எனக்கு ஆகும், இதுதான் எனக்கு ஆகும். பிரைஸி பிரைஸ்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ரோலெக்ஸ் வாட்சை கொண்டு வந்து வச்சுட்டு, இந்தாங்க பாஸ்டர், எப்படிப்பா இது? இப்போ 2 வகையான பிரைஸ். ஒன்று பிரைஸி பிரைஸ், ஒன்று பொலைட் பிரைஸ். 2 வகையான கிஃப்ட்டுகள் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ், பொலைட் பிரைஸ் எப்படின்னா, இதுதான் என்னால் முடியும், என் உள்ளத்துலேருந்து நான் உனக்கு தரேன். உள்ளத்துலேருந்து தருகிறது. இங்கேயும் அந்த பிரைஸி பிரைஸ் இருக்கலாம், ஆனால் கொடுக்குற உள்ளம் இருக்கு பார்த்தியா, அது பொலைட் உள்ளம், அது அன்பான உள்ளம். அந்த அன்பான உள்ளம் இங்கே 1 அண்ணா வச்சா கூட அது பெருசாக தெரியும், இங்கே 1 லட்சம் வச்சாலும் அது பெருசாக தெரியும். ஏன்னா உள்ளம் கொடுத்த பெரிய மனுஷன்.
இங்க வந்து பிரைஸ்ட் வரும்போதெல்லாம் பெருசு பெருசா தான் கொடுக்கறாங்க. ஆனா உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? கசுப்பான உள்ளம், விருப்பம் இல்லாத காரியம். என் பேருக்கு நான் அதை கொடுக்கணும், என் பேருக்கு நான் இதை கொடுக்கணும், ஜான் இதுதான் கொடுக்கணும். அது என்ன? ஒரு பிரைஸ். இது யாரு? அன்பு. இதுதான் என்னால முடியும், மனப்பூர்வமா கொடுக்கிறேன், இதை எடுத்துக்க. இது பொலைட் பிரைஸ். கர்த்தர் இதை விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்திலிருந்து நீ எதை கொடுத்தாலும் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் அதுதான் நீங்க தியானிக்க போறீங்க. உன் உள்ளத்தில் இருக்கிறது எதை வேணாலும் கர்த்தர் என்ன பண்ணலாம், நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெரிசாய் மாற்றுகிற வல்லமையுடைய தேவன் அவ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சும்மா கதை சொல்லலைங்க. 2 மீன் 5 அப்பத்தை வச்சு எவ்வளவு பேர் கொடுத்தாரு? ஆமா, நீங்க எவ்வளவு மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுத்தாலும் உள்ளத்திலிருந்து உங்களை பொக்கிஷத்துக்கு கர்த்தர் திறந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க. அல்லேலூயா. அதே போல தான் இங்க பார்க்கிறோம். முதல் gift இயேசுக்கு கொடுத்தது என்ன? பொண்ணு. எதை கொடுத்தாங்க? பொண்ணையை கொடுத்தாங்க. கோல்டு யாருக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? ராஜாவுக்கு. யார் சொன்னது? சூப்பர், மெல்வின் வந்துக்கிறாப்ல. ஓகே, யார் கொடுப்பாங்க? ராஜாவுக்கு. அந்த காலத்தில் சாதாரணமா யாருக்கும் தங்கத்தை போய் கொடுத்துட மாட்டாங்க. இன்னும் வருகிற 2030 கொடுக்க முடியாது. சில்வர் தான் கொடுக்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சில்வர் மாட்டி விட்டு வரணும். தங்கம் கொடுக்க முடியாது, அவ்வளோ விலையை போயிடும். சரி, அவ்வளோ ரேட் ஆகிடும் போது. ஆச்சா 2030 இப்போ தான் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் 2030 2040 போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேட் ஆகிடும் போகுது. இப்போ அந்த காலத்து அப்படி தான் இருந்தது. அந்த காலம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் வருகிற காலம் இருக்க போகுது. அந்த காலத்து தங்கம் சாதாரணமாக நம்மளுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அது வீருக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுத்தோம்னா அது பெரிய ராஜாக்கும் இல்லை பெரிய அரசனுக்கும் தான் அந்த தங்கத்தை நம்ம என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இப்பொழுது இவர் எங்க பிறந்திருக்கிறார்? இவர் மாட்டுக்குட்டாயில பிறந்திருக்கிறார். மாட்டுக்குட்டாயில பிறந்த ஒருத்தருக்கு ஏன் தங்கத்தை கொண்டு வர்றாங்க? புரியுதுங்களா? மாட்டுக்கொட்டையில பிறந்த ஒருத்தருக்கு ஏன் தங்கத்தை கொண்டு வராங்க தெரியுமா? அவர் யார் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். கொடுக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜாக்கு நான் கொடுக்கணும்னா தங்கத்தை தான் கொடுக்கணும். அல்லேலூயா. என் ட்ரெஷர்ல இருந்து, என் பொக்கிஷத்துல இருந்து எது விலை உயர்ந்தது இருக்குதோ அதை தான் என் ராஜாவுக்கு என்ன பண்ணுவேன், நானு கொடுப்பேன். அதுல இருந்து கொசுர கொடுக்க மாட்டேன், அதை பெருசா வந்து கொடுக்கணும். ஏன்? இவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இவர் இயேசு ராஜாதி ராஜா, கிங் என்று அறிவிக்கும்படியாக தான் அந்த வான சாஸ்திரிகள் அதை அறிவித்து அதை காட்டும்படியாக எதை கொண்டு வராங்க? தங்கத்தை கொண்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் கோல்டு. ஜீசஸ் யாரு? ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு கொடுக்கணும்னு எதை கொடுக்கணும்? கோல்டு தான் கொடுக்கணும். He is a king. அவர் ராஜாவா இருக்கிறார். ராஜாவா இருக்கிற ஒருத்தருக்கு எதை கொடுக்கணும் நீங்க? ஆமா, சாஸ்திரிகள் ஏரோது வீட்டுக்கு போறாங்க. ஏரோது வீட்டுல போய் என்னன்னு சொல்றாங்க? ராஜா பிறந்திருக்கிறாரே. யார் பிறந்திருக்கிறது? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே. இப்ப யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்களை நீங்க பார்க்கும் போது எப்படி கொடுக்கணும்? போயிட்டு பயத்தோடு போனங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி என்னானே அழுத்து போச்சு. எனக்கு போதுன்னு போயிடுச்சு. கர்த்தரை பார்க்க வந்த அவர்கள் எப்படி வந்தாங்க? பயந்து வந்தாங்க. என் பிள்ளைங்க வருது பார் சர்ச்சுக்கு 9:30 மணிக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. என்ன சிஸ்டர் பிரபா சிரிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா. என்ன சொல்லி சொல்லி எங்களுக்கே அது இந்த மாட்டுக்கு எவ்வளோ சொன்னாலும் இப்படிதான் 9:30 மணிக்கு தான் வருவேன். இருக்கிறவர் ராஜாங்க. ஆமென். இருக்கிறவர் யாரு? ராஜாங்க, தேவாதி தேவன் அவரு. அல்லேலூயா. அழகா சொல்லுது ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்ன சொல்லுதுங்க? நமக்கு ஒரு பாலக, நமக்கு ஒரு என்னவா இருக்கா அவர் தோல் மேல? கர்த்தத்துவம்னா என்னங்க? ஆளுகை. என்ன இருக்கு அவர் தோல் மேல? கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அப்புறம் ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமையில தேவன். அப்புறம் நித்திய பிதா. அப்புறம் சமாதான பிரபு. அல்லேலூயா. அவரை பார்க்க நீ 9:30 மணிக்கு சும்மா அழகா லேசா சோம்பேறியா வரியே. என்ன இருக்கு மைண்ட்ல? என்னங்க என்னங்க இருக்கு மைண்ட்ல? யாருங்க நீங்க?
யார் நீங்க? யார் நீங்க? கர்த்தர் நீங்க படிச்சீங்களா, கர்த்தர் உங்களை படிச்சாரா? சொல்லுங்க. கர்த்தர் நீங்க படிச்சீங்களா இல்ல நீங்க கர்த்தர் உங்களை படிச்சாரா? கர்த்தர் தான் உங்களை படிச்சாரு. கர்த்தர் தான் நீங்க படிச்சாரு. அப்படி வரீங்க சர்ச்சுக்கு. ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறாரு. சபைக்கு நீ எப்படி வரணும்? நேரத்துக்கு வரணும், பயந்து வரணும். கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது இந்த ஸ்டெப்பில் ஏறும் போதுலாம் உள்ள வந்து அந்த ஸ்டெப்பில் கூட அந்த மிரர் வாங்குது. அந்த மிரர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவரை காண வந்தவர்கள் சாஷ்டாங்கமா விழுந்தார்கள். இவரை காண வந்தவர்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க வந்தார்கள். அல்லேலூயா. விலை உயர்ந்ததை கொடுக்க வந்தார்கள். ஏன்? அவர் ராஜாவா இருக்கிறார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறாருங்க? ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் கோல்டு ரெப்ரசன்ட்ஸ் மோர் வேல்யூபிள் திங் இல்லையா? கோல்டுன்னா என்ன? உங்க வீட்டிலே இப்போ ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளுக்குன்னா என்ன வச்சுருக்கீங்க? கோல்டு தான். யாருன்னா பிளாட்டினம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? எனி பிளாட்டினம்ஸ் இன் தி ஹவுஸ்? பிளாட்டினம் ஒருத்தன் தான். என் பிள்ளை ஒருத்தன் பிளாட்டினம் வச்சுன்னுக்கிறான். சரியா? ஒருத்தக்கிறான் பிளாட்டினம். ஆனால் கோல்டு தான் பெரும்பாலும் வீட்டில் என்ன இருக்கும்? டைமண்ட் யாருன்னா வச்சுருக்கிறீங்களா? வல்லமா சொல்லுங்க. டைமண்ட் யாருன்னா இல்லையா? ஸோ கோல்டு தான் என்ன ரொம்ப விலை உயர்ந்தது. ஸோ கோல்ட் ரெப்ரசன்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் திங். தங்கம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பொருளாய் நம்ம என்ன செய்கிறோம்? அதை பார்க்கிறோம். ஸோ அதை பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒன்றை தான் யாருக்கு கொடுத்தாங்க? ராஜாவுக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஏதோ இருக்கிறதுலே விலை உயர்ந்தது இருக்குது, 4-5 இருக்கலாம். ஆனால் அதிலே பார்த்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன பண்ணாங்க? சில சொல்வீங்க பிள்ளைங்க, கணவன், மனைவி, வீடு, ஆஸ்தி எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அது இவங்க அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதாக இருந்ததோ அதை முக்கியமானதாய் பொருட்டுப்படுத்தாம, ஆமா கவனிங்கத்தை, அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது? தங்கம். அந்த தங்கத்தை அவர் என்ன பண்ணலை? பொருட்டுப்படுத்தலை. அது என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு கொடுத்தாங்க. இப்போ தங்கன்னு சொல்லலை நான். என்ன நமக்குன்னு யோசனை என்னன்னா, உங்க உள்ளத்தான் ரொம்ப முக்கியமானது இயேசுவுக்கு. அதை நம்ம பாடணும். என்ன பாடணும்? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமா இல்லையா? உன் தங்கத்தை கேட்கல, உன் ஆஸ்தியை கேட்கல, எதை கேட்டார் அவரு? உன் உள்ளத்தை கேட்கிறார். ஏன்? அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமான பொருட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவருக்கு என்ன ரொம்ப முக்கியமானது? உன் உள்ளம். உன் உள்ளத்தை கர்த்தருக்கு என்ன பண்ண முதல்ல வந்து தட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் திங். அவருக்கு தங்கத்தை கொடுத்தாங்க. ஏன்? அது ரொம்ப முக்கியமான பொருட்டாய் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனா உனக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள் எது? உன் உள்ளம். உன் உள்ளத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? கொடுத்து விடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். முழுசா கொடு. கர்த்தருக்கு எதை எப்படி கொடு? முழுசா கொடு. when you give to God, முதல்ல சொன்ன ஒரு அம்மா எப்படி கொடுத்தாங்க காணிக்க? எல்லாமே கொடுத்தாங்க. சரியா? உன் உள்ளத்தை என்ன பண்ண? எல்லாமே கர்த்தருக்கு கொடு. உன் உள்ளத்தை முழுமையாய் கர்த்தர் கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறார். சரியா? கோல்ட் ரெப்ரசன்ட்ஸ் கிங். தங்கம் எதை குறிக்கிறது? ராஜாவை குறிக்கிறது. நீ ராஜாவுக்கு கொடுக்கணும்னா எதை கொடுக்கணும்? தங்கத்தை தான். மோஸ்ட் வேல்யூபிள் திங்க தான் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? நீங்க கொடுக்கணும். இப்ப ரெண்டாவது காரியம் எதை கொடுக்கறாங்க? தூப வர்க்கத்தையும். தூப வர்க்கம்னா என்ன? உங்க பாஷையில சொன்னோம்னா ஊதுபத்தி. சரியா? நம்ம பாஷையில சொன்னோம் என்ன? சாம்பிராணி. சரி, என்னதுங்க அது? சாம்பிராணி திட்டுற மாதிரி தான் சொன்ன. சாம்பிராணி போறான் பாருன்னு. அதுதானே? அப்படின்னு என்ன அர்த்தம்? சாம்பிராணி வாசனை வருது தானே? இப்போ நல்ல வாசனை போது தானே திட்டுறான். சந்தோஷமா திட்டு வாங்கின்னு போங்க. யாரா சாம்பிராணி போறான், தேங்க்யூ. யாரா சாம்பிராணி போறான், தேங்க்யூ. ஏன்னா அவன்கிட்ட வாசம் வரல, என்கிட்ட வாசம் வருது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன எதை கொடுத்தாங்க இயேசுவுக்கு? தூப வர்க்கம்.
இப்போ தூப வர்க்கம்னா என்ன? நல்ல நல்ல வாசம். நான் போய் பக்கத்துல நிக்கிறேன். நல்ல ஸ்மெல்லா இருந்தா கொஞ்ச நேரம் நிக்கலாம். நல்ல ஸ்மெல்லா இருந்தா கொஞ்ச நேரம் நிக்கலாம். குளிச்சியா? குளிக்கலன்னு நினைச்சுக்க என்ன பண்ணுவேன் நான்? அந்த ஸ்மெல்லு. அல்லேலூயா. அப்ப நல்ல வாடம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்வோம்? இருக்க ஆசைப்படுவோம். நல்ல வாடம் வர்ற இடத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம இருக்க ஆசைப்படுவோம். இந்த தூப வர்க்கம் எங்கெல்லாம் வச்சாங்க தெரியுமா? அந்த காலத்துல தூப வர்க்கம் எங்க வச்சாங்கன்னா பலிபீடத்துல, டாபர்னக்கல்ல. தூப வர்க்கம் எங்க வச்சாங்க? பலிபீடத்திலையும் அப்புறம் டாபர்னக்கலையும் வச்சாங்க. ரெண்டாவது ஆராதனை செய்கிற இடத்துல தூப வர்க்கம் எங்க வச்சாங்க? ஆராதனை செய்கிற இடத்துல தூப வச்சாங்க. மூன்றாவது காரியம், இந்த உடல் சுகமாகணும்னா ஹீலிங் பர்பஸுக்காக கூட அந்த மாசம் உபயோகப்படுத்தும். இப்போ நம்ம இந்த தைலம் யூஸ் பண்றோம், இல்லை நீங்க இந்த ஸ்பா எல்லாம் போனீங்கன்னா, இந்த ஸ்பா போறீங்க இல்லையா? ஸ்பா போய்க்கிறப்பா போலியா? ஸ்பா போனோம்னா உள்ள நல்லா புகை போட்டுருவாங்க. உள்ள என்ன போடுவாங்க? புகை போட்டுருவாங்க. போட்ட உடனே நல்ல ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல். அந்த புகையோட கூட அந்த ஏரோட கூட நல்ல ஸ்மெல் வரும். என்ன ஆகும்னா ஒரு மைண்ட் ரிலீஃப். அப்படியான இந்த 3 காரியத்துக்காக இந்த தூப வர்க்கத்தை உபயோகம். சார், இந்த இயேசுவுக்கு ஏன் இந்த தூப வர்க்கத்தை கொடுக்கப்பட்டது? இயேசுவுக்கு ஏன் தூப வர்க்கத்தை கொடுக்கப்பட்டது? இயேசு எப்படியா இருக்கிறார்? அங்க சிறு குழந்தையா இருக்கிறார். சைல்ட் இஸ் நியர் தி ஆல்டர். தூப வர்க்கம் ஏன் என்று சொல்லி பார்க்கும். தூப வர்க்கம் என்றால் தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம், பிராங்கின்சென்ஸ் இல்லையா? தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நெருங்கி வருகிறார். ஆமென். அப்ப அங்க இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா அவர் நம்ம நெருங்கி வந்துட்டாரு. நம்ம நெருங்கி வந்தது அடையாளமாக எதை கொடுக்கறாங்க? அவங்க தூப வர்க்கத்தை கொடுக்கறாங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. யார் நம்ம நெருங்கி வந்தது? இயேசு. இயேசு எதை அடையாளமா கொடுக்கறாங்க? அடையாளமா கொடுக்கிற தூப வர்க்கம் நல்ல சுவாசத்தை கொடுக்கும், நல்ல மனம் கொடுக்கும். நல்ல மனத்தை கொடுக்கிற இயேசுவானவர் நமக்கா என்னாகப்பட்டாருங்க? கொடுக்கப்பட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நோக்கம் கொண்டுதான் அவர் என்ன கொடுக்கறாங்க? இயேசுவுக்கு நல்ல மனம் கொடுக்கிற ஒரு பிராங்கின்சென்ஸ், ஒரு சென்ட் பாட்டில கொண்டு போய் இயேசு பாதையில வச்சு, ஆண்டவரே நீங்க எப்போதும் என் கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். உங்க மனம் என் மேல் வீசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மனம் நம்ம மேல் வீசணும்? இயேசுவின் மனம் நம்ம மேல் வீசணும். ஆண்டவரே உங்க மனம் என் மேல் வீசும்போது நான் அநேகரை இழுக்கிற காந்தமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை இழுக்கிற காந்தமாய் நீ மாறணும்னா, கர்த்தருக்காய் மக்களை இழுக்கிற காந்தமாய் நீ மாறணும்னா, உனக்குள்ள வருகிற சுவாசம், மனம் அது இயேசுவோட தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மனம் கொண்டு இருக்கும்படியாக தான், அதை காட்சி பொருளாய் கொடுக்கும்படியாக தான் இயேசு எதை கொண்டு வந்தாங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம் படிங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தி 16. அன்றியும் 1 தீமோத்தி 3:16 3:16 3:16 படிங்க. Beyond all questions, the mystery of godliness is graced. He appeared in a body. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே தேவ தூதர்களால் காணப்பட்டா, பிரஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டா, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டா, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் வருகிறவரை தான் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? கனம் அடிச்சும்படியாக இந்த பிராங்க், இந்த தூப வர்க்கத்தை குடிச்சு, ஆண்டவரே இந்த உலகத்துக்கே நீ மனம் கொடுக்கிறவரா இருக்க போறீங்க.
அல்லேலூயா. இயேசு எதுக்காக எப்படி இருக்கிறாருங்க? இந்த உலகத்துக்கே மனம் கொடுக்கும்படியா வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவரை பற்றி வச்சாங்க. என்ன பண்ணாங்க? அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் சாதாரண வழியில, அந்த ரத்தம் வழியும் போதெல்லாம் ஒரு தூப வர்க்கம். அல்லேலூயா. அந்த ரத்தம் வழியும் போதெல்லாம் அதோட வல்லமையை தெரிந்து கொண்டார்கள். அங்க இருந்த அந்த வேலைக்காரர்கள், அந்த இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மயங்கி கீழே விழுந்தாங்க. ஏன்? அந்த தூப வர்க்கம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. ஆமே. அந்த ரத்தம் அவ்வளவு வல்லமையா இருந்தது. ஏன்? வந்தவர் சாதாரணமானவர் அல்ல, உலகத்தை மீட்கும்படியா வந்தவர். அவரை கனப்படுத்தும்படி எதை கொண்டு வராங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வராங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? மூன்றாவது காரியம் எதை கொடுத்தாங்க? வெள்ளை வெள்ளை போலம். வெள்ளை போலம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க? சொன்னேன் அப்படியே. வலி, பெயின். அது வந்து சுட்டம்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் படித்தேன். அதை சுடும் போது என்ன ஆகுமா? பேடு ஸ்மெல்லு வருமா? மாத்திரை எப்படி இருக்கும்? வாயில போட்ட உடனே எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மருந்து கூட. அது என்ன பண்ணாமல் சுடும் போது அது பேட் ஸ்மெல் வருமா? ஆனால் அது உள்ளே போக 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 அது வந்து இந்த புண்ணை ஆற்றுகிற அளவுக்கு வல்லம், புண்ணை காயத்தை ஆற்றுகிற வல்லமை. ஸோ திஸ் மயர் என்னதுங்க? ஆங்கிலத்தில் தப்பாக நினச்சிங்க, நான் பாசி கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்ட்டு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? அது தி மயர். சரியா? தட் என்டர்ஸ் அவர் பாடி. நம்ம சரீரத்துக்குள்ளே போய் அது என்ன கொடுக்குதுன்னா சுகத்தை கொடுக்குது. எது? இந்த வெள்ளை போலம். சரியா? முதல்ல என்ன கொடுத்தாங்க அவங்க? இயேசுவுக்கு தங்கத்தை கொடுத்தாங்க. தங்கத்தை ஏன் கொடுத்தாங்க? அவர் ராஜா. புரியுதுங்களா? அவர் ஆளுகை செய்ய வந்தவர். அவர் என்ன செய்ய வந்தவர்? ஆளுகை செய்ய வந்தவர். அதை குறித்து சொல்லும்படியாக அவர் எதை கொடுத்தாங்க? தங்கத்தை. ரெண்டாவது எதை கொடுத்தாங்க? தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்ன கொடுக்கும்? மனம் கொடுக்கும். இயேசு நம் உலகத்துக்காய் வந்த ஒரு மனம், நம் மனத்தை மாற்றும்படியாக வந்த பெரிய மனம், தேவ பிரசன்னத்தை நாம் அருகே கொண்டு வருகிற மனம். நம் சாயல் எழுந்து போயிட்டோம் இல்லையா? சாயல் எழுந்து போயிட்டோம் இல்லையா? அந்த சாயலை மீண்டும் கொடுக்கணும்னா நம்ம மனமா இருக்கணும். அந்த மனத்தை மீண்டும் நம்ம கொண்டு வரும் இடத்துல யார் வந்தது நமக்காய்? இயேசு. இவங்க மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். இது என்ன பண்ணுது? வெள்ளை போலம் என்ன செய்யும்னா காயம் கொண்டவர்களை என்ன செய்யும்? இந்த வெள்ளை போலம் காயம் கொண்டவர்களுக்கு இந்த வெள்ளை போலம் சுகத்தை கொடுக்கும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெள்ளை போலம் எதை என்ன செய்யும்? காயம் கொண்டவர்களுக்கு எதை கொடுக்கும்? இது சுகத்தை கொடுக்கும். bitterness, suffering, அப்புறம் healing, soothing, death and burial. மரணமே உன் வாழ்க்கையில வந்தா கூட கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு வெள்ளை போலமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியே வந்து உன்னை வாட்டினாலும் கர்த்தர் உனக்கு வெள்ளை போலமா இருப்பா. He is a God who heals. அல்லேலூயா. அவர் சுகம் தருகிற தேவனா இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர்களெல்லாம் அவரை அறிந்திருந்தாங்க. இயேசு வருகைக்கு முன்னவே அவர்கள் அறிந்திருந்தாங்க. வருகிறவர் ராஜாவாக வருவார். வருகிறவர் நம்ம மீட்டுக் கொள்ளும்படியா வருவார். வருகிறவர் என் காயங்களை ஆற்றும்படியா வருவார் என்று சொல்லி இந்த வான சாஸ்திரிகள் அறிந்திருந்தனாலே அவர்கள் அதற்கு ஏற்ற பொருளை, ஏற்ற கிஃப்டை கொடுத்து தேவனை கனப்படுத்தினார்கள். ஆமென். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ரகசியம் புரியுதா புரியலையா? சிரிச்சு தான் சொல்லுங்களேன். புரியுது பாஸ்டர்? புரியுது இல்லையா? உன் சுகத்தை விரும்புகிறவங்க உன் பலவீனத்தை மாற்றி சுகம் கொடுக்கும்படியாய் கர்த்தரான இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுக்கப்பட்டா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? பிரதானமானதை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க கொடுக்கும் எப்படி கொடுக்கணும்? பிரதானமானதை கொடுக்கணும். நீ பிரதானமானதை கொடுக்கும் போது கர்த்தர் அவரிடமிருந்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப பெருசுங்க, அளவில்லாதது. எப்படி அது? அளவில்லாதது. அல்லேலூயா. எட்டாதது, உன்னால யோசிக்க முடியாதது கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நீ என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமா விழணும். ஆமென், ஆமென். இன்னும் முழுமையாய் ஒப்பு கொடுக்காதவர்கள் அநேக நம் சபையில் உண்டு. ஆமென். உங்களுக்காக நாங்கள் பாரமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியா? உங்களுக்காக நாங்கள் பாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெளியே இருக்கிற மக்கள் வந்து நம் சபையை குறித்து, என்னை குறித்து, ஊழியங்களை குறித்து எவ்வளோ மேன்மையாய் சொல்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க நம்ம ஊழியத்தை குறித்து, நம்ம குறித்து எவ்வளோ மேன்மையாக சொல்கிறாங்க. நம் சபை மக்கள் நம்ம என்ன செய்கிறோம்?
எப்படியான தூபவர்க்கமா இருக்கிற? நீ எப்படியான தூபவர்க்கமா இருக்கிற? உன்னிடத்தில் வருகிற மனம் எப்படியா இருக்கு? உன்னிடத்தில் வருகிற மனம் எப்படியா இருக்கு? ஒரு பாஸ்டர் எங்க ஊழியம் செய்கிறார் தெரியுமா? உகாண்டாவில் ஊழியம் செய்கிறாரு. எங்க ஊழியம் செய்கிறாரு? உகாண்டாவில். அங்கே குளிக்க இருக்க தண்ணி வசதி கிடையாது. ஒரு 3 நாள் குளிக்கலன்னா எப்படி இருக்கும்? ஸ்மெல்லு. பஷீரா சொல்லுவேன், ஸ்மெல்லு. கிட்ட கூட வரமாட்டாங்க. ஸ்மெல்லுன்னா என்ன பண்ண மாட்டாங்க? கிட்ட கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்குவாங்க? அவங்களுக்கு சோப்புனாலே என்னான்னு தெரியாது. சரியா? சோப்பு என்ன தெரியாது? பல்லுக்குறோ நம்ம பல்லு வெள்ளையாகுது, அவங்க பல்லு ப்ரௌன் ஆகுது. நான் யோசித்தேன், கடவுள் இப்படி படிச்சிங்களா நீங்கள்? இல்லை, அது அப்படியா இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா அவங்க உபயோகம் படுத்தலை. இந்த பாஸ்ட் அந்த இடத்துல என்ன பண்ணாருங்க? ஊழியம் செய்கிறாரு. சரியா? அங்கே இருக்கவே முடியாது, அங்கே இருக்கவே முடியாது. அவர் சொல்கிறாரு, ஐ கேன் ஃபஸ்ட்டு டே நாங்கள் போனேன் என்னால் முடியல. என் ஒய்ஃப் என் பிள்ளைங்க வாமிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. எதால்? சாப்பிட்டதுனால, அங்கே இருந்த அந்த வாடைனால, அந்த ஸ்மெல், அந்த வீட்டில் இருந்த ஸ்மெல்லுனால என்னாச்சு அவங்களுக்கு? சாப்பிட முடியல, வாமிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே மாஸ்க் போட்டுன்னு போனோம். தேர்ட் டே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போனோம். அப்படி போக 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 உகாண்டா மக்கள் மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாடம் மனம் என்பது சரீர மனம் கிடையாது. மனம் என்பது உள்ளத்தின் மனம். ஆமேன். உன் உள்ளத்திலிருந்து வருகிற மனத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை கனமடுத்தும். அல்லேலூயா. நான் எப்படி கொடுக்குறேன், என்ன செய்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கறது கிடையாது. கர்த்தர் பார்க்கறது உன் உள்ளம் எப்படி இருக்கு. அது நல்ல மனம் கொடுக்குற உள்ளமா இருக்கா? ஏன்னா நீ கொடுக்க வந்தது சாதாரணமானவர்ல, ராஜாதி ராஜா. அவர் சமூகத்தில் வரனா உன் உள்ள எப்படி இருக்கணும்? நல்ல மனம் கொடுக்கிறவராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? இந்த வெள்ளை போலத்தை கொண்டு உன்னை என்ன செய்வார்? அவரு காயத்தை ஆற்றுவார். அல்லேலூயா. வெள்ளை போலத்தை கொண்டு என்ன செய்கிறார்? உங்களை காயத்தை ஆற்றுகிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை கர்த்தர் மிகவும் முக்கியமான ஒரு, ஏன்னா அநேக விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு மகள் கூட கர்த்தர் காலை எதால கழுவுனா? ஆமாம், நல்ல சென்ட்டு, நல்ல விலை உயர்ந்த சென்ட்டில் கொண்டு அவ என்ன செய்கிறாங்க? அதை வந்து பருமன தைலத்தை கொண்டு அதை தொடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற சீசர் சொல்கிறாங்க, இன்னாத்துக்கு இதை இப்படி கொடுக்குற, இன்னாத்துக்கு இந்த பாஸ்டருக்கு இப்படி இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற, ஏன் இயேசுக்கு நீ கொடுக்குற? கொடுக்காதே. ஆனால் அந்த மகள் என்னென்னா, என்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்தது தான் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்தது எது? என்ன மிஷன்? தலை சுத்துது எனக்கு. அல்லேலூயா. நம்மிடம் இருக்கிற விலை உயர்ந்தது எது? உள்ளம். அல்லேலூயா. எது விலை உயர்ந்தது? உள்ளம். சொல்லுங்க, என்ன உங்கள்கிட்ட விலை உயர்ந்தது? உள்ளம். எவ்வளவு பணக்காரனாரு, கர்த்தர் அதை கண்டுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பணக்காரனாரு. உனக்கும் 6 அடி, எனக்கும் 6 அடி, அவனுக்கும் 6 அடி. அல்லேலூயா. உனக்கும் சேம் களிமண், எனக்கும் சேம் களிமண், அவனுக்கும் சேம் களிமண். உனக்கும் சேம் பெட்டி, எனக்கும் சேம் பெட்டி, பணக்காரனுக்கும் சேம் பெட்டி. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ பெட்டி ஒரு ஐயாவுக்கு நாங்கள் அடக்கம் செய்ய போனோம். என்ன தான் அந்த பெட்டி ஆர்டர் பண்ண சொன்னாங்க. நான் ஆர்டர் பண்ண போகிறேங்க, 50,000, 40,000, 30,000 பெட்டி அடக்கம் பண்ணுற பெட்டி. நான் பயந்துட்டேன். நான் என்ன ஆகிட்டேன்? பயந்துட்டேன். எவ்வளோ 40,000 ரூபாய் பெட்டி ஏன் பதிக்கிறாங்கன்னு சொல்லி. 50,000. ஒருத்தர் வந்து அந்த ஆணி தெரியல, ஆணி டம் டம்னா அது தங்கத்தில் செய்ய வச்சுக்கிறான் ஒருத்தன். தங்கத்தில் செய்ய வச்சு எதான் பண்ணாங்க? சொல்கிறேன், அட்ரஸ் சொல்கிறேன், போகலாம், நம்ம பொதிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். சரியா? தங்கத்தை வச்சு அந்த ஆணி அடித்து பொதிக்கிறாங்க. அது எல்லாம் மண்ணா போகுதுங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்று மண்ணா போவாது, அது உங்கள் மனம். அல்லேலூயா. அது உங்கள் உள்ளம். அல்லேலூயா. உன்னிடம் வருகிற தேவ மனம் எப்போதும் மண்ணா போவாது, உள்ளம் மண்ணா போவாது. அவருக்கு கொடுக்கிற அந்த காரியம் கர்த்தரை ராஜாவாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் ராஜாவா இருக்கிறார். அதை குறித்து சொல்லும்படியாக
தங்கம் கொடுக்கப்பட்டது. அவர் உலகத்துக்கே மனமா இருக்கிறார், அதற்காக தூபவர்க்கம் கொடுக்கப்பட்டது. அவர் நம் காயத்தை ஆற்றுகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதற்காக வெள்ளை போலத்தை கொடுக்கப்பட்டது. இப்படியாய் தேவனை பெற்றிருக்கிற நாம் அவருக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கும்போது உன் விலை உயர்ந்த உள்ளத்தை கர்த்தருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? ஆண்டவருக்கு எழுந்து நின்று உள்ளத்தை கொடுங்க ஆண்டவருக்கு. பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுங்க, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை படுகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே, உருவாக்கு. ஆண்டவரே, என்னை மீண்டும் எடுத்து, ஆண்டவரே மீண்டும் எடுத்து, நான் உடைந்த பாத்திரமா இருக்கிறேன், உமக்கு பிரயோஜனமற்ற பாத்திரமா இருக்கிறேன். மீண்டும் என்னை எடுத்து அப்பா உடைத்து உனக்கு பிரியமான பாத்திரமாக என்னை மீண்டும் உருவாக்குங்க ஆண்டவரே. உமக்கு பிடிச்ச பாத்திரமா என்னை உருவாக்குங்க அப்பா. இந்த பாத்திரம் தேவனுக்காய் மனம் கொடுக்கிற பாத்திரமாக அப்பா, உமக்காய் எரிகிற பாத்திரமாக தகப்பனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுங்க. பார்க்கலாம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. God, I submit myself unto you, Lord, as a most valuable gift for you. அப்பா, உமக்காய் எங்களை தருகிறேன் ஆண்டவரே, உமக்காய் என்னை தருகிறேன் அப்பா. உமக்கு மிகுந்த பிடிச்ச மகன் நானே, உமக்கு மிகுந்த பிடிச்ச மகள் நானே. என் உள்ளத்தை அப்பா அதை சரிப்படுத்தி உனக்கு மீண்டும் கொடுக்க வருகிறேன். என்னை உருவாக்குங்க, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க சகோதரியே. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி, தயவு செய்து கண்களை மூடி. கர்த்தர் உங்களை விரும்புகிறார், கர்த்தர் உங்களை விரும்புகிறார். ஐயோ ஜீசஸ், தேங்க்யூ. கர்த்தர் கர்த்தர் உங்களை விரும்புகிறார். ஐயோ, அவர் பார்வை எப்படித்தான் இருக்கு? ஒரு ஏக்கத்தோடு உன்னை பார்க்கிறார், ஒரு ஏக்கத்தோட பார்க்கிறார். ஐயோ, என் மகன் என்கிட்ட வர மாட்டாளா? He is watching over you. அவர் கண்ணு ஒரு ஏக்கத்தோடு உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. இவள் என்னை பார்க்க மாட்டாளா? இவன் என்னை பார்க்க மாட்டானா? ஐயோ, என்னிடம் வர மாட்டாளா? எனக்காய் ஒரு தூப வர்க்கமாய் இருக்க மாட்டாளா? எனக்காய் என் மனத்தை இவர் எடுக்க கொடுத்து மாட்டாளா? கர்த்தர் சமூகத்தில் இவன் வர மாட்டாளா? கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் பார்வை உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. He is waiting for you. கர்த்தர் என்ன உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, உமக்கு பிடிச்சவனாய் என்னை உருவாக்குங்க, உமக்கு பிடிச்சவனாய் என்னை உருவாக்குங்க, உமக்கு பிடிச்சவளாய் என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் தேவையில்லாதது, தேவனின் காரியம் மிகவும் பெரியது அப்பா. அப்பா, அதை பெற்றுக்கொள்கிற அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிற மகளாக என்னை ஆற்றுங்க, என்னை ஆற்றுங்க, என்னை ஆற்றுங்க, என்னை ஆற்றுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க அப்பா. மகிமையின் பாத்திரமாய் இருக்க எங்களை உருவாக்குங்க, உமக்கு பிடிச்ச மகளாய் இருக்க எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உங்க பார்வை எவ்வளவு அழகு, உங்க பார்வை எவ்வளவு அழகு ஆண்டவரே. கர்த்தரே மகிமை, கர்த்தரே மகிமை, கர்த்தரே மகிமை, கர்த்தரே மகிமை. கர்த்தரை கையை தட்டி தேவ மகிமை உணர்ந்து உருவாக்கும், 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 உருவாக்கும்.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, சொல்லுங்க உருவாக்குமே உருவாக்குமே என்னை. உருவாக்குமே என்னை உருவாக்குமே ராஜாவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. 2025 எப்படி போச்சுன்னு தெரியாதாப்பா. 2025 எப்படி முடிய போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆரம்பிக்கிற இந்த புதிய வருடம் ஆண்டவரே அநேக கதவுகள் திறக்கப்படட்டும், அநேக தாழ்பார்கள் உடைந்து கீழே விடப்படட்டும், அநேக கட்டிகள் விழப்படட்டும் அப்பா. இயேசுவின் கரம் இவர்கள் மேல் இருக்கிறத நான் காண்கிறேன் ஆண்டவரை. இவர்கள் திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்களை. இவர்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு இருதயத்தை திறந்துதா. கர்த்தர் உன் தாழ்பாள்களை விடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உன் தாழ்பாள்களை விடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He can break every chains, he can break every bondages, he can break everything that is cling on to you. கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து உன்னை விடுதலை செய்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, நம்மை மீட்டு கொள்ள வந்தவர். எல்லா காரியமும் அவர் சோலில் மேல் இருக்கிறது. அப்படியான கர்த்தரை பெற்றுக்கொண்டு நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு, விசுவாசி. கர்த்தர் திறந்து தருகிறவரா இருக்கிறார். சகோதரி உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா, உன் பலவீனங்கள் மாறும். கர்த்தர் தாமே சிஸ்டர் கௌரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த ஆட்டிக்கு சுகம் படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம். பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சகோதரர் அன்பு செல்வனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம். வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே, சபையாய் ஜெபிக்கிறோம். சகோதரனை சுகம் படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவ கரம் அவரின் மேல் இருப்பதாக அப்பா. தகப்பனே அவர்கள் பலன்படுத்தி காற்று கொள்ள ஜெபிக்கிறோம். நாங்கள் பாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டையும் ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்று கொள்ளுங்க. சபையின் மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற யாவரின் மீதும் தேவ கரம் ஆண்டவரே வெள்ளை போலம் கொடுத்த காரணமே கர்த்தர் சுகப்படுத்துகிற வல்லமை தன்மை கொண்டவர். கர்த்தர் சுகப்படுத்த தன்மை கொண்டவர். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் சுகம் கொடுக்கப்படும். கர்த்தரே நீ சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. தகப்பனே ஊழியத்தின் காரியமாய் இருக்கிற மகள் ஸ்வீட்டிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மகளை ஆசீர்வதிங்க. பூவரசனுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மகளை ஆசீர்வதிங்க. பத்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், மகள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தகப்பனை விழுந்து எழுந்து எல்லா வேலைகளையும் செய்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், அவளை கனப்படுத்தும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சபைக்காகவும் கர்த்தருக்காகவும் தகப்பனே உதவின சபையின் மக்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு இவர்கள் அழகாய் முடிசூட்டி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். தடையா இருக்கிற யாவும் முறியடிச்சு அப்பா தகப்பனே எல்லா வாய்க்காலும் மீண்டும் திறந்து தரும்படியாக, எல்லா மூடின வாய்க்கால் மீண்டும் ஓப்பன் ஆகும்படியாக, ஒரு ரெஹோபோத்தை இவர்கள் காணும்படியாக, மூடின யாவும் மீண்டும் திறக்கும்படியாக, தகப்பனே இழந்த இடத்திலே மீண்டுமான ஒரு துளிர்ப்பு எழும்பும்படியாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். காற்றுக்கொள்ளுங்க. என் சபையை உன் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்னின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நின்ற நிலையிலே